அடுத்தது புகார் காண்டத்தில் உள்ள 10 காதைகளை பற்றி நான் கூறுகிறேன். புகார் காண்டத்தில் முதலாவது மங்கள வாழ்த்து, மனையறம் படுத்த காதை, மூன்றாவதாக அரங்கேற்று காதை, நான்காவதாக அந்தி மாலை சிறப்பு செய்காதை, ஐந்தாவதாக இந்திரவிழா ஊரெடுத்த காதை, கடலாடு காதை, காணல் வரி, தேநீர் காதை, கணாத்திரம் உரைத்த காதை, நாடுகான் காதை என 10 காதைகள் உள்ளன. மங்கள வாழ்த்து பகுதியில் ஆசிரியர் மணமக்களை பற்றியும் மணமக்களின் செல்வ செழிப்பை பற்றியும் மற்றும் அங்கு வந்திருந்தோர் வாழ்த்திய விதம் பற்றியும் மிக அழகாக கூறுகின்றார். இளங்கோவடிகள் முதலில் இயற்கையை போற்றினார். நீல வானத்தில் நட்சத்திரம் ஜொலிப்பது போல மணமேடையின் அமைப்பு இருந்ததாம். முரசு எம்பின, முரடு அதிர்ந்தன. கதாநாயகி கண்ணகி பெண்ணுக்கு பெண்ணே ஆசைப்படும் அளவிற்கு அழகுடையவள் என்றும், சாலிவி என்னும் கற்புத்தன்மையை பெற்றவள் என்றும், இன்னும் பல்வேறு நல்ல குணாதிசயங்களை பெற்ற ஒரு குடும்ப பெண் என்றும் இளங்கோவடிகள் போற்றுகிறார். இருநிதி கிழவனான மாசாத்துவன் மகனான கதாநாயகன் கோவலன் மன்மதனை ஒத்தவன் என்றும், முருகனை போல் அழகுடையவன் என்றும் இங்கு குறிப்பிடுகிறார். இருநிதி கிழவன் என்பது குபேரனை குறிக்கும். இருநிதி என்பது சங்கநிதி, பதுமநிதி இரண்டையும் குறிக்கும். சங்கநிதி என்பது ஒன்று போட்டு அதற்கு பின்னால் 23 சைபர் போட்டால் அதனுடைய மதிப்பு என்ன மதிப்போ அவ்வளவு மதிப்புடையதாம் சங்கநிதி. பதுமநிதி என்று கூறுவது ஒன்று போட்டு அதற்கு பின்னால் 64 சைபர் போட்டால் அதனுடைய மதிப்பு ஏதோ அவ்வளவு மதிப்புடையதாம் பதுமநிதி. குபேரனை போன்று செல்வமுள்ள மாசாத்து மகன் கோவலன் என்பதை ஆசிரியர் இங்கு குறிப்பிடுகிறார். காப்பியம் எனப்படுவது வாழ்த்து, வணக்கம், வருபொருள் உரைத்தல் வேண்டும். முருகனுக்கு 2 மனைவி, அதுபோல கோவலனுக்கும் 2 மனைவி என்பதை இங்கு சுட்டி காட்டுகிறார். மணமக்களை வந்திருந்தோர் காதலர் பிரியாமல் கவவு கை நெகிழாமல் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறார்கள். இங்கு வாழ்த்தும் முறையே தவறானது. நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும், நிறை செல்வத்தோடு வாழ வேண்டும், உயர் புகழோடு வாழ வேண்டும், மெய்ஞானத்தோடு வாழ வேண்டும், 16 பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்த வேண்டுமே தவிர இவ்வாறு வாழ்த்தக்கூடாது. கோவலனும் கண்ணகியும் பிரிய போகிறார்கள் என்பதால் இம்முறையில் வாழ்த்துக்களை இளங்கோவடிகள் குறிக்கின்றார். அடுத்ததாக நாம் பார்க்க போவது மனையறம் படுத்த காதை. விருந்தினரை வரவேற்கவும், தானாக சிந்திக்கவும், தனிக்குடித்தனம் வைக்க அழகுற அவர்களுக்கு மாளிகை ஒன்றை அமைத்து கொடுத்தனராம். அறையின் சிறப்பு, மாளிகையின் சிறப்பு, கட்டிலின் சிறப்பு இவற்றையெல்லாம் கூறி தென்றலானது செண்பகம் மற்றும் எல்லா மலர்களையும் தழுவி பெண்களின் கூந்தலையும் தழுவி சாளரம் வழியாக இருவரும் அமர்ந்திருக்கும் கட்டிலுக்கு வந்ததாம். கண்ணகியின் அழகை கண்டு கோவலன் மாசரு பொன்னே, வளம்புரி முத்தே, காசரு விதையே, கரும்பே, தேனே என வர்ணித்து சினம் கொண்ட பாம்புகள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருப்பது போல அவர்கள் இருவரும் இல்லறத்தில் அளவு கடந்த அன்போடு மகிழ்ச்சியாக இல்லறம் நடத்தினார்கள் என்று இளங்கோவடிகள் குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக நாம் பார்க்க போடும் காதை அரங்கேற்று காதை. தேவேந்திரன் சபைக்கு அகத்திய முனிவர் சென்றிருந்த போது நாட்டியம் ஆடியவர்களில் ஊர்வசியும் ஒருவர். அவர் இந்திரன் மகனான சயந்தன் மீது அன்பு கொண்டு நாட்டியத்தை சரியாக ஆடவில்லை. இதனால் கோபம் கொண்ட அகத்திய முனிவர் பூமியில் சென்று
பிறப்பாயாக என்று சாபம் இட்டார். அவள்தான் மாதவி. அவளின் தாய் சித்ராபதி. மாதவி 11 வகையான ஆடல்களை கற்றவள். சோழ மன்னரின் அரண்மனையில் அருந்தொழில் அரங்கத்தில் மாதவி நாட்டியம் ஆடுகிறாள். மன்னர் அவளுடைய நாட்டியத்தை மிகவும் ரசித்து அவளுக்கு தலைக்கோல் என்ற பட்டம் அளித்து அவளது கையில் ஒரு மாலையை கொடுத்து, இன்று முதல் இவளுக்கு தினந்தோறும் 1008 பொன் களஞ்சு கொடுப்பவர்கள் மாலையை பெற்று இவளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார். மாலையை கோவலன் பெற்றுக்கொண்டு மாதவியுடன் சேர்ந்து வாழ ஆரம்பித்தான்.